இன்னைக்கு நம்ம ஒட்டுமொத்த இசை உலகமே மிகப்பெரிய சோகத்துல இருக்கு. தங்களோட அழகான குரலால நம்மள எல்லாம் தாலாட்டுன நம்ம கானக்குயில் ஜானகி அம்மா இன்னைக்கு அவங்களோட 88வது வயதுல காலமாயிருக்காங்க. வயது மூப்பு காரணமா மைசூர்ல இருக்க மருத்துவமனையில அவங்க இயற்கை எய்தியிருக்காங்க. அவங்களோட இந்த மறைவு திரையுலகத்துக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பு. ஜானகி அம்மா 1938ஆம் ஆண்டு ஆந்திராவுல பிறந்தவங்க. ஆனா, அவங்களோட பாட்டு பயணம் தொடங்குனது நம்ம சென்னையில் தாங்க. முறையா சங்கீதம் கத்துக்கலனாலும், அவங்களோட சொந்த திறமையால 1957ல விதியின் விளையாட்டு அப்படிங்கிற தமிழ் படம் மூலமா பாடகியா அறிமுகமானாங்க. ஆரம்பத்துல சென்னை ஏவிஎம் ஸ்டூடியோல பாட ஆரம்பிச்சப்போ, ஜானகி அம்மா ரொம்ப சீக்கிரமாவே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு எல்லா மொழிகளையும் தன் வசப்படுத்தினாங்க. அவங்களுக்கு தெலுங்கு தாய்மொழியா இருந்தாலும், தமிழ்ல ஒரு வார்த்தை கூட தப்பு இல்லாம அச்சு அசலா தமிழ் பெண் பாடுற மாதிரியே பாடி நம்ம மனசுல இடம் பிடிச்சாங்க. எம்.எஸ். விஸ்வநாதன் ஆரம்பிச்சு இசைஞானி இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான் வரைக்கும் பல தலைமுறை இசையமைப்பாளர்களோட ஜானகி அம்மா வேலை செஞ்சுருக்காங்க. குறிப்பா இளையராஜா, ஜானகி அம்மா, எஸ்பிபி இந்த 3 பேரோட கூட்டணி 80, 90கள்ல கொடுத்த பாடல்கள் இன்னைக்கும் நம்ம ஃபோன் பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கு. ஜானகி அம்மாவோட ஸ்பெஷாலிட்டியே அவங்களோட குரல் மாற்றம் தான். ஒரு பாட்டுல சின்ன குழந்தையோட குரல்லையும் பாடுவாங்க. அப்படியே சோகமான தாலாட்டு பாட்டையும் பாடுவாங்க. குணா படத்துல வர கண்மணி அன்போடு காதலன் பாட்ட நாம யாராலையுமே மறக்க முடியாது. சமீபத்துல கூட மஞ்சுமூல் பாய்ஸ் படம் மூலமா இந்த பாட்டு 2கே கிட்ஸ் மத்தியிலையும் பயங்கர ட்ரெண்ட் ஆனுச்சு. தன்னோட 60 வருஷ சினிமா வாழ்க்கையில கிட்டத்தட்ட 20 மொழிகள்ல 48,000த்துக்கும் அதிகமான பாடல்கள ஜானகி அம்மா பாடியிருக்காங்க. அவங்களோட அசாத்திய திறமைக்காக 4 முறை தேசிய விருதும், 30க்கும் மேற்பட்ட மாநில அரசு விருதும் வாங்கியிருக்காங்க. ஸோ கடந்த 2016ஆம் ஆண்டு நான் போதுமான அளவுக்கு பாடிட்டேன். இனிமே அடுத்த தலைமுறை பாட வரட்டும் அப்படின்னு சொல்லி தன் இசை பயணத்துல இருந்து அதிகாரப்பூர்வமா ஓய்வு பெற்றாங்க. அதுக்கப்புறம் மைசூர்ல அவங்க குடும்பத்தோட அமைதியா வாழ்ந்து வந்தாங்க. இன்னைக்கு ஜானகி அம்மா நம்மள விட்டு பிரிஞ்சிருக்கலாம். ஆனா, அவங்க பாடிட்டு போன ஆயிரக்கணக்கான பாடல்கள் மூலமா அவங்க என்னைக்குமே நம்ம கூடவே தான் இருப்பாங்க. தலைமுறை கடந்தும் வாழும் அந்த இசைக்குயிலுக்கு நம்ம சேனல் சார்பா ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.